வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இது எம்டிஎன் ஃபேமிலி யூடியூப் சேனல். இந்த சேனலில் என்னுடைய வாழ்க்கையின் சிறப்பான மொமெண்ட்ஸ், ட்ராவல், லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ் மற்றும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பேசலான்னு சொல்லிட்டு, பட் நல்லா காமெடி பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கே காமெடின்னு நினைக்காதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வடிவுடை, கொடியடை, திருவுடை அம்மன் 3 கோவில் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா திருவுடை அம்மன் கோயில். முதல்ல திருவுடை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வடிவுடை அம்மன், அப்புறம் கொடியடை அம்மன் போகலான்னு. ஸோ இந்த திருவுடை அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இது பௌர்ணமி நாளில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். முதல்ல டெம்பிள் விசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் ஆக்சுவல் பிளான். ஸோ விநாயகர்கிட்ட ஒரு சல்யூட் போட்டுட்டு விநாயகரை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க அப்பா சிவனையும் எடுத்துடலான்னு பார்த்தோம். பட் ஐயர் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆதிபுரீஸ்வரர் கோயில் போயிருந்தோம். அதாவது வடிவுடை அம்மன் கோயில். வடிவுடை அம்மன் கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படம் பக்கநாதர் ஆதிபுரீஸ்வரர், அவருக்கு கவசம். ஸோ ஆதிபுரீஸ்வரோட 3 நாள் நடக்கும். அந்த படம் பக்கநாதருடைய கவசம் எடுப்பாங்க. அந்த 3 நாளில் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. இப்போ காட்டுறது இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொடியடை அம்மன் கோயில். கொடியடை அம்மன் கோயில் தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெம்பிள் நாங்கள் விசிட் பண்ணது. ஸோ இந்த கோயிலில் நான் வந்த உடனே அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மனசு நமக்கு நிம்மதியாக இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் ரொம்ப என்னையை நானே மறந்துட்டு சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே அந்த மாடை பார்த்தேன். கால் இல்லாத மாடு. இது யாரோ மிதிச்சிட்டாங்க போல். ஐ மீன் லைக் லாரியில் ஏற்றிட்டாங்க. ஓகே, நம்ம கோவில் உள்ளே பார்த்தேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது, அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கோவிலுடைய ஸ்தலத்துக்குள்ளே வச்ச உடனே இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கே, அந்த காற்றுல அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு அடுத்தது புகாரி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். என்னடா இது கோவில் சாமி நல்லா கும்பிட்டுட்டு புகாரி ஹோட்டலுக்கு நான்வெஜ் சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா, நல்ல சாமி கும்பிட்டோம் மனசார, இப்போ வயிறார சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. பட் நான் வெஜ்ஜு தான். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் நான் சாப்பிட்ட ஃபுட்டு, ஃபத்தூஷ் சாலட். ஸோ இந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸுன்னு பார்க்கையில் ரொம்ப இந்த ப்ளூ அண்ட் க்ரீன், அந்த மயில் தோகு கலரு சொல்லுவாங்களா, ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது இந்த ஹோட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகல் எம்பையர், அதாவது மவுண்ட் ரோடில் முகல் எம்பையர் பக்கத்துலேயே, புகாரி பக்கத்துலேயே இருக்கிற முகல் எம்பையர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன், அந்த ஆம்பியன்ஸ், ஓ மை காட், சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ண ஒரு ஹாப்பியாக இருந்தது. கோவிலெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட். இந்த 2 கொடி, ஐ மீன் லைக் 2 விரலை காமிச்சி வெற்றி குறியை காட்டுறாரு. இந்த ப்ளூ க்ரீன் கலரே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவுறதையும் வீடியோ எடுத்துடலான்னு எடுத்தேன். ஏன்னா இதை கூட வீடியோ எடுக்கிறேன்னு இதை கூட விட்டு வைக்காத காரணம் அது வெள்ளியில் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது அதனால் எடுக்கலான்ட்டு. ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் பிக்சர்ஸ் அன்றைக்கி நாள் முடியும் போது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.